ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு கதையை மூவ் பண்ண விதமா இருக்கட்டும், அண்ட் மக்களுக்குள்ளேயே வந்து நாங்க 3 கம்யூனிட்டி தான் சுப்பீரியர் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம 2 ராஜாக்களுக்கு நடுவுல இந்த உலக ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி தான் வந்து ஏலியனை பத்தி தெரியாத, ஏலியன் பிரான்சைஸை பத்தி தெரியாதவங்களுக்கு எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு, யுட்டானின்னு யாரு, இந்த ஜீனம் ஆஃப் ஏலியனை பத்தி இன்னும் டீட்டெயில்டா வந்து தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து இந்த ஏலியன் பிரான்சைஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொல்றேன் இந்த 3 படங்களை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்னுமே கனெக்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1979 வந்து ஏலியன், ப்ரொமீத்தியஸ் 2ன்னு சொல்லப்படுற ஏலியன் த காவினன்ட் அப்படிங்கிற இந்த 3 படங்கள் மட்டும் பார்த்தாலே போதுமானது. பார்க்கலைனாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு புரியதா செய்யும் இந்த வெப் சீரிஸ். பட் இருந்தாலும் அந்த ஒரு இம்பாக்ட், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்ல, அதுக்காக சொல்றேன். நான் வந்து இந்த ஏலியன் பிரான்சைஸ்லயே வந்து நான்